இன்பம் வளர்ந்து செல்வம் நிறைந்து தெளிந்து செல்வம் நிறைந்து அறிவோனவோ சிவ நாராயணாய் நாராயணாய் ஓம் நமோ நாராயணாய் ஆதிநாராயணனே அனைத்து காக்கின்றான் படைக்கவும் வினைகளை தீர்க்கவும் ஆதிநாராயணனே அனைத்து படைக்கின்றான் படைக்கவும் ஆதிநாராயணனே அனைத்து நீ காக்கின்றாய் கீர்த்தனம் செய்வோம் நாராயணா ஓம் நமோ நாராயணாய் கீர்த்தனம் செய்வோம் தினபடி நடக்கின்றான் போதும் இந்த உலகிலே போதும் இந்த உலகிலே பல மனிதனே நல்லிசையினிலே இந்த உலகினிலே மனிதனிலே நல்ல இசையினிலே போதும் நீராட இந்த உலகினிலே பல மனிதனிலே நல்லிசையினிலே அறிவல்லவோ தேவன் நாராயணா அறியாத வினை தீர்க்கும் ஆதி நாராயணா அறிவல்லவோ நாராயணா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் ஷாட முதலிய சந்தியா மதனசர் கர்மங்களை நாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சூத்திரம் பொழுது கொண்டு தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமலையின் அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சக்தி லோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அண்ணவளின் திருப்பாதம் தொட்டு ஆதி பெற்று இந்த ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அண்ணவனை ஆழத்திலே இந்த காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாலே இருந்து வாசுபடுக்கிறார் பிண்டபிடிக்கின்றார். என் தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசை பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசை பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்கட சென்று எனது பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அவரில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமி தொழுதாக்கு. இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துணையை பெற்றுவிட்ட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யப்படுகின்றார். என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 வெடிக்கிறது என்ற ஒரு சாபத்தை பெற்றுவிட்டேன். நாராயண என்ன சாபமோ கோதுமையை பஞ்சு மிட்டாய் விற்கிற மாதிரி சொலக்கு சொலக்குன்னு அடிச்சுக்கிட்டு அதை வேற போட்டுக்கிட்டு இருக்கட்டும்யா. எவை எப்படினா இன்னவன் இனியான் என்று இனமுறை தெரியா வண்ணம் மன்னவன் இவன் தான் என்று மாமடி மகுட சூட்டி தன்னுடன் கூட்டி உண்டு தார்மணி ஒருக்கை கொடுத்த மன்னவன் செய்த நன்றி மறைப்பேனோ பிறப்பினுமே என்று ஒரு காலத்திலே மகாபாரதத்திலே கர்ணன் செய்த நன்றியை உலகத்துக்காக எடுத்து காட்டுவதற்காக சொன்னான். அதே நன்றியோடு வாழ்ந்தான். யாரு துரியோதனுக்கு ரொம்ப உரிமைப்பட்டவனாக இருந்தேன் சித்தப்பைக்கார விதிரேன்.
ஆனால் அவன் பாண்டவர்களுக்கு பக்கமாகவே இருக்கிறான்னு சொல்லி அவனையும் தான் துரியோதனை குட்டி காட்டினேன். நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினிற்கே நாசம் தேடுகின்ற விதுரா, நீ அன்று தொட்டே எங்கள் அழிவு நாடுகின்றாய். நீ உன்னை மண்டில் உன்னை வைத்தேன், இந்த மதியை உரைப்பேன். ஏன் மதிக்கட்ட செயலாளர் உனி அங்கே தூக்கி உட்கார வச்சிருக்கேன், உங்களை இல்லைங்க அப்படின்னு விதுரனை பார்த்து அன்று துரியோதனை கேட்டேன். அதனால் யார் யார் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்றது இடம் பொருள் ஏவல் என்பார்கள். இருக்கிற இடத்தை தக்க வச்சுக்கிறது ரொம்ப உலகத்தில் பெரிய விஷயங்க. ஆனால் உலகத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இருக்கட்டும். இவர்களையும் எல்லா இடத்திலையும் சந்திச்சாச்சு. அவரவர் இருப்பிடம் சென்று வந்தாலும் இந்த அகில உலகத்திலே ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் வணங்கக்கூடிய முதற்கடவுள் மூலப்பொருள் கணபதி. காரணம், படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தினால் அவனை விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியை அல்லல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்பு நல்ல குணபதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால் என்று கணபதியை சிந்தை இணைத்து கதைக்கு நாயகனாம் கந்தனை நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் கலியுகத்திலே காக்கும் தெய்வம், உலகத்திலே எத்தனை விதமான தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கெல்லாம் காக்கிறவன் யாரான ஒரே ஒரு கருப்பை வந்தே நம்ம நொண்டி கருப்பை. இன்றைக்கி கருத்தலக்க மட்டியில் கிட்டத்தட்ட புரட்டாசி 15ஆம் தேதி வரைக்கும் நாடகம் இருக்கதாக செய்தி வந்திருக்கு. அப்போ ஒரு 75 நாடகத்து வரைக்கும் இன்றைக்கி பாருங்க, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 10 ஆச்சு, 15 ஆச்சு, 20 ஆச்சு, இப்போ 75 நிற்கிது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு இடத்துல தான் 4 மாதங்களுக்கு விருட்ச வாயை சூட்டாமல் நடக்கக்கூடியது ஒரே ஒரு இடம், வளையங்குளம், மதுரை மாவட்டம். அந்த தானாக முளைத்த தலிலிங்க பெருமாளுக்கு அதாவது நேர்த்திக்கடனாக நாடகம் நடத்துவாங்க. இன்றைக்கி அது போக அது தென் திசையில். ஆனால் நம்ம வட திசையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நத்தத்துக்கு இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா அது கருத்தலக்கம்பட்டி மக்கள்லாம் இன்றைக்கி இவ்வளவு நாடகம் நடத்துகிறாங்கன்னா அது இங்கே கலை எத்தனையோ லட்ச கலைஞர்களை வாழ வைக்கிற புண்ணியமான பூமி. இந்த பூமிக்கு நாங்கள் வந்திருக்கும் சொல்வது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. அப்படி பெருமையாக இருக்கும் பொழுது அந்த நொண்டிக்கற்படை நடுக்காட்டனுடைய புண்ணியத்திலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். ஏன்னா வாழ்க்கைக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா பலவிதமான அர்த்தங்களை நாம் கண்டுபிடிப்ப பார்க்கணும். நல்லது செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், பாவங்கள் செஞ்சால் நரகத்துக்கு தான் போகணும். எல்லாமே 2 கலந்து தான் இந்த வாழ்க்கை. இன்பம் துன்பம் இரவு மகள் மேடு வெள்ளம் எல்லாமே 2 கலந்த வாழ்க்கை. அப்படி வாழ்க்கையில் ஏதாவது நாம் உலகத்தை அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ பாவங்கள் செய்திருந்தால் எல்லாத்தையும் காத்து அதையா பாடினார்லையா வாத்தியார் முத்தவலி வந்தோம் முத்தாளம்மனை பற்றி. முத்தாளம்மா நம்ம அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறாள் காளியம்மா வணங்கி தொழில் கழகத்தை ஆரம்பிப்போம் என்றாவது நமக்கு துணை காப்பாள் என்ற நம்பிக்கையிலே பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடிகளும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா கருத்தலக்கம்பட்டி நுண்டிக்கரபரசாமி நடுக்காட்டான் முத்தாளம்மன் காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. தூதுவளை இளையரச்சு தொண்டையில தானச்சு மாமங்கிட்ட பேச போறேன் கணக்கா சொல்லவே இல்லையா? என்ன சொல்லலைங்கிறீங்க? மாமன் கிட்ட பேசுறியா? நீங்க சாமி பாட்டு தானே சாமி படிச்சீங்க. நான் ஆத்தாட்ட பேச போறேன். தூதுவளை யார் ஆத்தாக்கா? ஏன் ஆத்தாட்ட அரைச்சு பேசக்கூடாதா? நம்ம கரைச்சு கொடுக்கவே ஆத்தா தானே. என்னங்க சொல்றீங்க? வருஷம் போற நாடகம் போட்டு ஜம்மா இந்த மாதிரி போனேன் தேரா 10 ஊர் தண்ணியை குடிக்கிறேன் ஏன் தொண்டை கட்டிச்சுன்னு ஆத்தாட்ட போய் சொல்லுவேன். அப்ப அம்மா நினைக்கும் ஆட ஏடாத்தம்மா என்ன கவலைப்படுறேன் படக்குன்னு 10 தூதுவளை இலை இறைச்சி அப்படியே மிளகு 5-6 மிளகு ஒரு பழமொழியோட ஆடாதோட இலை இருக்கு இல்லையா, ஆடாதோட இலையோடு 5-6 மிளகு அரைத்து ஒரு மண்டலம் உண்டால் பாடாத தொண்டையும் பாடும்னான். எங்களுக்கெல்லாம் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. கருவாட்டு சாரை இடிச்சு கொடுப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஆமையா தொண்டை திறக்குமா அப்போ ஒரு வைத்தியங்கள் சரி நல்லா பாடணும் பிள்ளைய போய் ஒரு மேடையில் அப்படின்னு ஒரு சில வைத்தியங்கள்லாம் உண்டு. ஆனால் எதற்கு மிஞ்சியும் தூதுவளைக்கு உள்ள உண்டான வைத்தியம் எதுவும் முடியாது. அப்படி அதை அரைச்சு கொடுத்து நம்ம பக்குவமாக பேசுகிற ஆத்தாண்டேன்னா வாத்தியார் சொல்கிற மாதிரி அவர் பாடியிலே நம்மளும் போயிட மாட்டேயா. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அறிந்து சொல்லலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா, என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா, காளி மகமாயி கருமாறி அபிராமி என் பாடியது கேட்கவில்லையா, செல்வங்களும் நற்புக
தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறை உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாழலாமா ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை ஆதரவா யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்தமில்லை பந்தமில்லை சூழகணம் நல்லதில் உன்னை போட இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில் நடுவாரி திருக்கோவில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளல் குழந்தை இணையாதரி அம்மா ஜெகதீஸ்வரி அம்மா குழந்தையை நீ ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உள்ளல் குழந்தை இணையாதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும் சலனங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் மனம் தூங்கணும் எங்களுக்கு குறை உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா பெண் சங்கு நாதமழை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்டியே பெண் சங்கு நாதமழை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் உன்னாட்டியே முத்துமணி பதங்களில் அத்திர சதங்கை மொத்தமாக முன்னடகை சொல்லிவிட ஏது மொழி உனை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா அம்மா பிள்ளை காணி இந்த உலகாலும் திரிசூழினி அம்மா ஜெகதீஸ்வரி அம்மா உலகாளுக்கு அம்மா பிள்ளை காணி இந்த ஊராலும் காளியம்மா சிவனாட நீ தோற்ற கதையும் பொய்யே அவனாட்டத்தனில் உள்ள சக்தியும் நீயே மனம் கணிந்து அழ்வாயத்தில்லை காளியே முத்தாளம்மனே எங்கள் காளியம்மனே எங்களுக்கு குறை உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா அடியின் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா பாடி மகமாயி கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து விட மனதில் நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கு குறையும் உண்டே அதனை நான் எழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா செல்ல மகள் வாழலாமா தாயை போற்றி வணங்கி தகுதியான ஒரு ஆமாம் ஒரு 3 நாள் சென்று கைதட்டுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அவன் அடுத்த ராத்திரி வந்துக்கிட்டு ஒன்றும் சொல்லி குத்தமில்ல அப்படி இருக்குது உலகம் ஏன்னா கைதட்டுனா 6,000 ரூபா பறித்து கொடுத்தா தட்டுவாங்க சும்மா எதுக்கு தட்டணும் எவனோ வந்து கத்திட்டு கிடக்கிறேன் ஏன்னா நம்ம தலையில் தடா அப்படின்னு நினைக்கிறேன் கைதட்டுக்கு கூலி கொடுத்த உலகமும் இருக்குடா ஆமையா எப்படித்தேன் நல்லா ஒரு பேச்சாளி விளம்புங்க நல்லா சொற்பொழி ஆட்டுவார் நல்ல பேச்சாளி ஆனால் அவர் பேச்சை ரசிப்பதற்கு உலகம் தைக்கி பிடித்தேன் வர வர மாமியா கழுத போல ஆனான கதையாக இருக்குது பப்புன் டான்ஸுக்கு குட்டியே நெளிச்சானா நல்லா கைதட்டி விசில் அடிப்பாங்க வந்து நம்ம 4 கருத்தை சொல்லப்பாரு 3 என்னமோ செத்தை வீட்டில் ஒன்று போய் உட்காந்துருப்போம் குத்த வச்சு அந்த மாதிரியா இருப்பேன் உலகம் அப்புறம் சொல்கிற அடி தூள் பறக்கும்ல அதை போய் நான் காட்ட முடியும் அங்கிட்டு திருப்பிக்கிட்டு இந்த அப்படியே திருப்பி காட்டினாலும் யாரும் பார்க்கல அந்த பிள்ளைய பார்க்கறதுக்கு 20 கிலோமீட்டர் வந்திருக்காராம் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் இந்த ஆமா தாயா உலகத்தில் நல்ல அந்த காலத்தையும் அப்படித்தான் நல்ல கதைப்படம் ஓடும் அப்படியே கல்பனா தேட்டர் மதுரையில் குட்டுக்கிட்டுங்க விட்றான் அந்த இதுக்காக போக மாட்டாங்க 4 வருஷம் ஓடுறதுக்குள்ள 3வது சொல்ல பார்த்தா கூட்டம் அப்படியே காற்று ஓட்டமாக இருக்கேன் தங்கரிகளை போய் பாருவேன்
பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நிற்பேன். என்னடா படம்னா ஏ படம்டாண்டு வாங்கி என்ன பண்ணுறது, அப்படித்தான் உலகம். அதுக்காக நாம் போய் திருப்பி காட்ட முடியுமாயா? வேணாமையா, இது எதுக்கு? அப்போ என்னாச்சு, இப்படியெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஆள் இடம் சொல்லிவிட்டு 5000 ரூபா என் பேச்சு யார் ஒருத்தர் இந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கைதட்டுறாங்களா உங்களுக்கு 5000 ரூபா பரிசுறான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாச்சு. 5000 சும்மா இருப்பான் நம்மளு, காசை கொடுத்தாத்தே எதையும் செய்வேன்ல, அதுக்குள்ளே கூட கையை விட்டு கிண்டிடுவேன். அப்போ என்னாச்சு, 5000 ரூபா கிடைக்கிறான்னு சொல்லி பார்த்தா இவர் பேச 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 கைதட்டு தூள் பறக்குதுறான். சும்மா நம்ம தான் எனக்கு, ஆனால் கடைசி வரை ஜெயிக்கிறவனு தான் 5000 பரிசு. பார்த்தா அந்த மூலையிலேருந்து இந்த மூலை வரைக்கும் அப்படியே அடிச்ச சத்தம் பார்த்தா அப்படியே வான வெடிக்க தொடர்ச்சியா சரவெடி மாதிரி அடிக்குது. அடிச்ச மணியமா இருக்கு, அடிச்ச மணியமா இருக்கு. கை தட்டுறது, அடிக்கிற வேற தட்டுறது வேற. சரவெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தம்பி. வர வர அப்புறம் சரவெடி கொஞ்சம் ஒரு சரம் காலியாயிரும்ல, 2 சரம் காலியாயிரும். அப்புறம் படியே பெட்டி வெட்டு மாதிரி போடுச்சு. அப்புறம் பொட்டு வெட்டு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒத்த குத்தா போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் முடிவு ஒரே ஒரு ஆளு விடாம அந்த கடைசி மூலையில கை தட்டான்டா. இருந்து கூட்டத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தாடே கூப்பிடுறா அந்த ராசாவை, அவருக்கு தாண்டா 5000 ரூபாய் பரிசு அப்படின்னு ஒண்ணு. அவர் வரணும்ல, வந்தா 2 பேர் மேடைக்கு சேர்ந்து வந்தாங்க. என்ன சொல்றீங்க? என்னடா 2 பேர் பரிசு ஒரு ஆளுக்கு தானே அறிவிச்சது, 2 பேர் சேர்ந்து வராங்களே அப்படின்னு பார்த்தா வந்த 2 பேருக்கு பார்த்தா ஒருத்தனுக்கு வலது கை இல்லை, ஒருத்தனுக்கு இடது கை இல்லை. 2 பேர் மாத்தி மாத்தியே கையடிச்சு கையை தட்டி வந்திருக்கான். இவனு அந்த கையை மாறி 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 தட்டி. ஆக மொத்தம் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, மனதில் வந்து உடல் உறுப்புகளில் தான் நம்மளுக்கு ஊனம் இருந்துச்சே தவிர மனசில் ஊனம் கிடையாது. ஏன்னா நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். 2 கை இருக்கிறவங்க தட்ட முடியலை, நம்ம ஒத்த கையை வச்சு தட்டி பேர் வாங்க போனான்னு சொல்லி 2 பேர் பேசுகிறேன். அடே உன் கையை கொண்டா, நான் என் கையை தரேன். 2 பேர் மாற்றி மாற்றி தட்டி எப்படியாவது நம்ம அந்த 5000 பரிசை வாங்கணும்டா. அப்போ பாருங்க, ஊனம் உலகத்தை உள்ளத்தில் ஊனம் இல்லை, உடம்புல தாண்டா ஊனம். அப்போ 2 கை இருக்கிறவங்களாம் பெரிய ஆளாடா, ஒத்த கை இருக்கவன் ஜெயிச்சு விட்டேன் தெரியுமா? அது மாதிரி தான் கைதட்டு பரிசு இல்லை. நீங்கள் தட்டினாலும் சரி தட்டாலும் சரி எங்கள் கதை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பின். ஆக மொத்தம் கருத்தலக்க மட்டும் எப்படியாவது வருஷம் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வந்தாரை வாழ வைக்கூடிய வண்டமி நாடு செந்தமிழ் நாடு போதியிலே இன்ப தேன் வந்து பாயுது காதையிலே. கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண சிற்றூர். இந்த சிற்றூர் இருப்பது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பெருமையில். அப்படி பெருமைகளை நானும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிடைத்தது வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோல் உயரும் என்பார்கள். செங்கோல் பிடித்து நீதி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வாழக்கூடியவர்களை இந்த மக்களை பார்க்கணும்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்கத்தான் நன்றி சொல்லி வைத்தார்கள். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி, கோன் எவ்வளியோ குடிபடை அவ்வளி. அரசன் சரியா இருந்தாத்தே நம்ம அன்றாட காட்சியாலும் சரியா இருக்க முடியும். இருக்கட்டும், பிடிப்போம். நஞ்சை கடலிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடு காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கு மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே
நன்றிங்க, நன்றி 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 நன்றிங்கய்யா. நாடு போற்றக்கூடிய நாயகனை நானிலமும் சுற்றி வரக்கூடிய நாரதனும் போற்றி வணங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகு என்பார்கள். முதலிலே சபையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்க வேண்டும் நாடு என்று சொன்னனே, சபை வணக்கம் தானே உலகத்தை சால சிறந்தது என்பார்கள். ஆக நாடும் நாட்டுடைய மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்பது நாடுடைய கொள்கையிலும் கோட்பாடுகள் இருந்தாலும் அந்த கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இந்த கலியுகத்தில் செயல்பாடு சரியாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதற்குத்தான் நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் இறைசக்தி. ஆண்டவன் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அப்பேற்பட்ட அணுவை அசைத்து கொடுத்து இந்த உலகத்தில் ஜீவனாக்கி காட்டி அந்த ஜீவனுக்கெல்லாம் முக்தி கொடுக்கக்கூடியவன் கடவுள். ஆக கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நல்லவருடைய வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் அது நாயகனின் தீர்ப்பு. அது 4 மறை தீர்ப்பாக இருக்க வேண்டும். அந்த 4 மறை தீர்ப்புகளையும் மறையாக ஓதி வைத்தான் கீதையிலே என் பாட்டன். ஆக இந்த பூமியிலே இந்த கலியுகத்திலே நடக்கக்கூடிய அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம் இவைகளாம் அழியப்பட வேண்டுமென்றால் இந்த பூமியிலே இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எது இன்று உம்முடையதோ நாளை வேறொடையாகிறது, அதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது. இதுதானடா உலக நீதி என்று உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டன் கிருஷ்ண பரமாத்மா. காரணம் தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதையாடும் என்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்ததுதான் மகாபாரத போர். அந்த மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணன், அந்த கர்ணனை கண்டவுடன் எதிராளி ஸ்தானத்திலிருந்த அர்ஜுனுடைய கையில் உள் காண்டீபம் என்ற வில் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்டவன் கிருஷ்ண பரமாத்மா பார்த்த உடனே சொன்னான், என்னடா? அப்பொழுதுதான் அந்த அர்ஜுனனுக்கு அந்த அறிவுரை சொன்னான். அதுதான் உலகம் ஏற்றுக்கொண்டது பகவத்கீதை எனும் புனித தத்துவ நூலாக. அப்பேற்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்துரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமெய்தாது. மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அது ஒன்று நீ விட்டு விட்டாடும் அவர்களின் மேனி சென்றுதால் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கள் மனதென்றோ காண்டீவம் நழுவ விட்டாய், காண்டீவம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவள் கண்ணள், சொல்பவள் கண்ணள், துணிதலில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார். அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போட்டுவார் போட்டலும் தூட்டுவார் தூட்டலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனை காட்டினான், கண்ணனை தாக்கினான், கண்ணனை கொலை செய்கிறான். காண்டீபம் எடுக, நில் கைவழ்மை எடுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்கமாமி யுகே யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா.
வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகள் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்படியே தாயடா, நானும் உன்படி கொண்டேனடா. நானும் உன்படி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேதும் கண்ணனும் பணி செய்ய. அவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய. உன்னடி பணிவானடா. கருணா மன்னித்து அருள்வாயடா. கருணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் அதைவது வல்லவள் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ள. செஞ்சோற்றை கடந்தேற்க சேராத இடம் சேர்ந்தே. கடந்தேற்கு சேராத இடம் சேர்ந்து. செஞ்சோற்றை கடந்தேற்க சேராத இடம் சேர்ந்து. பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கருணா வஞ்சகன் கண்ணனடா. கருணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா. கருணா வருவதை எதிர்கொள்ளடா. நீ வருவதை எதிர்கொள்ளடா. நீ வருவதை எதிர்கொள்ளடா. நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் நல்ல உள்ளங்கள் உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கூடிய விழிப்புணர்ச்சி வாருங்கள் தோழரே. தேவராஜ் சொரிப்பாரப்பட்டியை சேர்ந்த அன்பு நண்பர்கள் செல்வம் தேவராஜ் அவர்களுடைய நண்பர்களுக்கு என்னுடைய அந்த வணக்கங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். உண்மையிலே இந்த பாடல் எத்தனையோ நாரதர் மேடைக்கு வந்திருக்காங்க. இதுவரை நாங்கள் அந்த மேடையில் கேட்டதில்லை. மிகவும் கடுமையான ஒரு பாடல். அந்த நாரதரே நேரில் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. நாரதருக்கு மிக்க நன்றி. அகத்திரியுடைய இலக்கணத்தை அடிபிறலாது எடுத்துரைத்த சொற்போர் மன்னன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா உலகத்திலே சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பு என்பார்கள். செல்வாக்கு என்பதை பயன்படுத்தி சொல்வாக்கோடு கலந்துவிட்ட அன்பளிப்பு கொடுத்து பெருமிஷத்த அன்பு உள்ளங்களுக்கு என் சிறந்தாந்த வணக்கங்கள். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஆக எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி வள்ளுவனுடைய கூட்டுக்கிடங்க வந்தாரை வாழக்கூடிய இந்த நிலத்திலே சிற்றூர் குறிஞ்சி நில பகுதியிலே யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண என்று அன்பார்ந்த சொற்போர் மன்னனுக்காக
நமது சின்னரவங்குறிச்சியை சேர்ந்த ரசிகர் ஐயா அவர்களுக்கு ஒரு 51 ரூபாய் அன்பளிக்கிறார்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அண்ணன் பேர் சடையன். நண்பர் சடையன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாத வணக்கங்கள். கலா ரசிகர்கள் அவர்பட்டவர்களுக்கு எங்களுடைய நடிகர்களுடைய சார்பை நன்றி நன்றிகிறத வணக்கம். வாருங்க. அருமையான கானம் ஆலோலசோ என்ற இனிமையான கானம் இந்த பகுதியிலிருந்து கேட்பதற்கு நிறைய ஒரு சம்பவங்கள் இருந்தாலும் கருத்தலக்க மட்டுமில்லை, கலைஞர்களை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய பகுதியிலே இப்படி கருத்தாள மிக்க ஒரு சப்தம் கேட்கிறது என்றால் உண்மையிலேயே இது கந்தனுக்கு சொந்தமான சோ என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஆலோலசோ என்று காலவர்கள் கவிதை பண் பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த இனிமையான சாரீர வளத்தை பார்க்கும் பொழுது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு நாம் குரல் கொடுப்போம் என்று இவள் உரிமை குரலை பயன்படுத்திவிட்டால் இவளுக்கு நாம் உறவை ஏற்படுத்துவோம். எப்படி என்றாலே உறவை நாடி வந்த பறவை ராகம் பாடிட தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள் நீ. எனது காணும் உண்டாதி விழவில்லையா, உன் நெஞ்சை தொடவில்லையா, வினை தீர்க்கும் நாயகனே வேள கரிமுகனே கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி, உறுதியில் அடைந்ததடி. உயிரே உயிரே அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்திலே துவைத்து சிதைப்பது சதியம்மா. உடல்களை
உனக்குள் எவர் என்று சொல்லம்மா. நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை குழந்தைகள் இருப்பதை மறப்பதா இதயத்தை இழந்த வீணாலே ஏகத்தை காக்க முடியாது நீயே இதயம் இல்லையே இல்லை உதயம் எனது காணும் உன்காதில் விழ விழையா புயல் படுகிறது கடல் கொதிக்கிறது படகச்சிடத்துகிற வாராயோ எண்ணு இழந்தவிலும் எரிய தொடுகையில் தெய்வம் போல மனம் அலைகிறது எண்ணு இழந்தவிலும் உன்னை காக்க இது விதையாரது மிக அழைக்கிறது வாழ்வது ஒரு முறை உனக்கென வாழ்வது முழுமை என்பே சாவது ஒரு முறை உனக்கென சாவதே பெருமை என்பே நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேலை இடம் செய்த லீலை தேடி வந்த வேலை இடம் செய்த லீலை இறங்குகள் உடைந்ததடி உறுதியில் நடைந்ததடி உயிரே உயிரே வாசிக்கிட்டேன். நன்றி நன்றி நன்றி. அப்படி இருக்கணும். பக்க மேளங்கள் எப்படி நினைக்க பக்கா மேளங்கள் 4 பேர் தான். ஏன்னா ஊர் கூடி தேர் இழுத்தால் தானே ஒன்று சேரும்டான்னு. ஊர் கூடி தேர் இழுக்கிறேன். ஆக அப்படி 4 பக்கமும் அப்படி இழுத்து பிடிச்சி வரும் பொழுது அப்படியே ஒட்டுமொத்தம் அப்படியே ரேஸ் மாடு போன மாதிரி இருக்கா.
ஆக இந்த உயிர் ஜீவன நேற்று இருக்கட்டும் அதுக்கு தான் எதிர்ப்போதான் மத்தி அப்படி எல்லாமே இன்னைக்கு அமைஞ்சிருக்க பத்தியா. அது மாதிரி ஏன்னா இருக்கிறவன் சொல்லுவாங்க பழமொழி, இருக்கிறவன் சரியாக இருந்தால் தான் அதை செய்கிறவனு சரியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல மாதிரி நீங்கள் சரியாக இருந்தால் தான் நாங்கள் சரியாக இருக்க முடியும். ஏன்னா நீங்களும் முதலாளி, பணம் கொடுக்குற முதலாளி, நாங்கள் வேலை பார்க்குறோம்னா எங்களை வேலை வாங்கணும் எப்போ அப்படி இப்படின்னு. ஆக மொத்தத்தில் வேலை சரியாக இருக்க வேண்டும். அந்த வேணா ஊதியத்துக்காக வேலை இல்லை, கடமையை செய்யும்போது நம்ம பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனாலும் இந்த இடத்திலே ஒட்டுமொத்தமான உறவுகளுக்கெல்லாம் பாலமா வைத்து பாடிக்கொண்டிருக்கிறாள் பைந்தமிழ் செல்வி. என்ன ஒரு சாரீரவனம் பார்த்தீங்களா, பார்ப்பதற்கு மயில் அழகா இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறையில் நடமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. ஆனால் பார்ப்பதற்கு கண்ணங்கரேர்னு இருக்கும் குயில். எங்கடா மரத்துல மட்டையில கிளையில கொள்ளையில குப்புக்குள்ள எங்கடாவது உட்காந்துருக்கு, இருக்கிற இடம் தெரியாது. ஆனா சத்தம் மட்டும் எப்படி கேட்கும் தெரியுமா? ஆமையா, உண்மையிலே பார்த்தீங்களா குயில் மாதிரியே இருக்காருங்க. லட்சுமணா நீ உங்க அப்பனுக்கு தான் பிறந்தையா அப்படின்னு இருக்கட்டும் நல்ல. ஏன்னா சில பேர் குரல் பழகினா சரீரமும் சரியாக, சரீரம் என்பது உடல், சாரீரம் என்பது குரல். இப்போ ராமதாஸ் பாடுறாரு, அவர் பாட்டுக்கு எல்லாரும் கை தட்டுறாங்க, உலகமே ரசிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஆண்டவன் கொடுத்த இந்த சாரீரம் இருக்கு இல்லையா, இந்த குரல். சரீரம் என்பது உடல், சாரீரம் என்பது குரல். சரீரம் என்றக்கூடிய உடல் கெட்டுவிட்டால் சாரீரம் என்ற குரல் விட்டுவிடும். ஒரு நடிகனோ கலைஞனோ இந்த உடம்பை பக்குவமாக வச்சுக்கிட்டா தான் எங்களுக்கு இந்த குரல் சரியாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம என்ன பாடுறோம். ஆமாம், ஆக மொத்தத்தில் இந்த உடலில் உடலாகப்பட்டது. ஏன்னா ஏன் இந்த உடலை பக்குவமாக இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நம்மளா கேட்டு வந்தோமா இல்லையே, நம்மளா கொண்டு வந்ததா கிடையாது. தாய் தகப்பன்று கொடுத்தது. உடல் யார் கொடுத்தது? வெண்கலம் உடைந்து விட்டால் வேண்டும் என்று பேணுவர், மண்களை உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், நன்களை உடைந்து விட்டால் நாறு வெண்டு போடுவர். ஒரு சாதாரண பித்தளப்பான வெங்கலப்பான இருக்கே, நெளிச்சு கிழிச்சு போச்சுன்னா நம்மளால் தூக்கி வீணா போட மாட்டேன், ஒரு பரங்கில் தூக்கி போடுறா, பின்னால் நாலு பண்ணால் பயன்படும் வச்சிருவேன். ஒரு மண்பானையாகப்பட்ட லேசாக கீரை விழுந்துச்சுங்க, தண்ணி மொக்க முடியாது, ஆக ஒழுக ஆரம்பிச்சிடும். நம்மளால் அதை விட மாட்டேன், வேற மேலே உள்ள வாப்பாட்டை தட்டி விட்டு கோழிக்கு அடகாக்க வச்சிருவேன், அது கூட பயன்படும். அதானே உண்மை. வேறு ஒரு வெங்கலப்பானை பித்தளப்பானை பயன்படுது, மண்பானை பயன்படுது. ஆனால் நன்களை மட்டும் உடம்பு விட்டு உயிர் வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா தான் கருத்தல கமிட்டியில் 3 வட்டம் பிரசிடண்டாக இருந்தார், சேத்தூரில் 2 வட்டம் ஜமீனில் இருந்தார். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? ஒரு வாரத்துக்கு நான் தூக்க மாட்டேன்னு, புடத்தை தூக்கூடா எப்படா நாற்றம் முடிக்குதுறான்றிவேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரு மண்பானை வெண்கலத்துக்கு இருக்கிற ஒரு மதிப்பு கூட, மண்பானைக்கிற மதிப்பு கூட அந்த உடம்புக்கு கிடையாது. அந்த உடம்பு வச்சுக்கிட்டு மனுஷன் என்ன ஆட்டம் போடுறேன், என்ன ஆட்டம் சொல்ல முடியல. டேய் நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? செருப்புக்குள்ள மதிப்பு கூட இல்லை, அந்த செருப்பை கூட வச்சிருக்க மேலே நாளை தச்சுக்குருவோம் சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு பழமொழியை கூட சொல்லுவாங்க, ஈசனுக்கு சிவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லான்னுவேன். ஏன்னா சிவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்புனா அவன் இறக்க முடிய பிறப்புனா ஆதி எந்தமில்லா நாயகன். ஆனால் சிட்டுக்குருவிக்கு இறப்பும் இல்லை பிறப்புனா இறப்பிலானவருடைய பிறப்பு அப்படின்னுவான். அது சிட்டுக்குருவிக்கு சிவனுக்குமே சம்பந்தப்படுத்தி பாடியிருக்கேன். காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே பாருங்களேன், அவங்க வாட்டுக்கு படித்த புத்தகம்லாம் கட்டுக்கட்டாக வீட்டில் அடைஞ்சுதான் இருக்கும். அது பாட்டுக்கு தான் இருக்குது அந்த புத்தகம் பூரா அவனுக்கு படிக்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம தலை குடிஞ்சு படித்தோம்னு வச்சுக்கோமே, நாம் தலை நிமிர்ந்து புத்தகத்தில் இருக்கலாம். புத்தகத்தை இன்றைக்கி நம்ம தலை குடிஞ்சு படித்தோம்னா நாளைக்கு நம்ம தலை புத்தகத்தில் இருக்கும். பெரிய வல்லுனாண்டா, அவன் பெரிய அறிவாளிடா அப்படின்னு. அந்த மாதிரி புத்தகம் எனக்குறான் இருக்கு. படித்தவன் தான் ஆட்டம் போடுறேன். ஆட பாட்டில் கூட சும்மாதாயா கீழே கிடக்கு, குடித்தவன் தாண்டா ஆட்டம் போடுறேன். பணம் அப்படித்தானே இருக்குது. அது பாட்டுக்கு ஓரமாக கிடக்கு, அதே ஓரமாக போடுறாங்க. ரோட்டில் நடு ரோட்டில் வாக்கியா வரப்போ போட்டு எத்தனை பேர் காலை பதம் பார்க்குது. கொஞ்சமாவது யோசிக்கணும். மது வந்தது குற்றம் தெரியுது, ஆனால் அதையும் கொஞ்சம் நாசுக்காக வெளியில் ஒரு தெரியாத அளவுக்கு செஞ்சுட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதாவது நம்ம ஆள் விட மாட்டேன், அப்படி தான் இருக்கிறேன். பாருங்கள், பணம் கட்டுக்கட்டாதே இருக்குது வீட்டுக்குள்ளே. யாருக்காவது வெளியில் தெரியுமா? அதை வச்சிருக்க தெரியாது. ஆனால் டே நான் பெரிய அந்தந்த ஊரில் பெரிய கோடிச்சு வரேன், இவர் ஆட்டம் கோடி ஆகினாலும் கடைசியில் முடிச்சு விடாமனு முடிவில் பிடி சாம்பல் ஆவான். அதானே உண்மை. அதை கூட விடுவேன். இதனால் உயிரோடு வாழும்போது செத்த பண்ணால பாரு, செத்த போனால் கூட சும்மா தான் இருக்குது பாடையில் எனக்கு நாடு பிடி. ஆனால் கொண்டு வரேன் ஆட்டம் போடுறியான். ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு இப்படித்தான் போகிறது தெரிஞ்சா ஆட்டம் போடுவானா? ஆக இந்த இருக்கிற வரைக்கும் உடலை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஆனால் சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாருக்கும் பிறந்துட்டோம்ல, தாய் தகப்பன் பிறந்துட்டோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய், தபம் கிடந்து 300 நாள் சுமந்து பெற்றவள் தாய். அப்போ அப்படி தாய்க்கு நம்ம பிறந்துட்டோம்னா, இன்னார் விட்டு பிள்ளையா, அடடா அவன் தாண்டா உலகத்தில் பெரியாள் அப்படின்னு சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த உடல் இருந்து என்னாக போகிறது? இப்படிங்க தேர உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விட என்ன, மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு, உடலெல்லாம் மண்ணோடு, உயிர் போகும் இடமெங்கு மனமே. உடல் என்ன, உயிர் என்ன, உறவென்ன, உலகென்ன, விதி என்ன, விட என்ன, மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு
உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே இந்த வாழ்க்கை வாடிக்கை இது வாழ வேடிக்கை இன்பம் தேடி பாடும் ஜீவன் எல்லாம் தவிக்கிது துடிக்கிது உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன உலகென்ன விதி என்ன விட என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே காதலை பாடாமல் காவியம் இங்கில்லை ஆனாலும் காதல் தான் சாபம் ஆனாலும் காதல் தான் சாபமே ஆயிலில் கண்கண்டு ஜாதகம் கண்டாலே யாரோடு அவனுக்கு கோபம் இது சாமி கோபமோ இல்லை பூமி சாபமோ ராஜாக்கள் கதையெல்லாம் ரத்தத்தின் வரலாறு ரோஜாக்கள் கதையெல்லாம் கண்ணீரின் வரலாறு உறவுக்கும் உரிமைக்கும் யுத்தம் உலகத்தில் அதுதானே சத்தம் உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன உலகென்ன விதி என்ன விட என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே திரணனா, திரணனா, திரணன, 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 திரணனா. வானத்திலே நின்று பூமியை நீ பாரு மண்ணோடு வேதங்கள் இல்லை மண்ணோடு வேதங்கள் இல்லை ஆணினல் வேதங்கள் காட்சியில் வேதங்கள் மனிதன் தான் செய்கின்ற தொல்லை இது பூவின் தோட்டமா இல்லை முள்ளின் கூட்டமா முன்னோர்கள் சொன்னார்கள் அது ஒன்றும் பொய்யல்ல மரணத்தை போடிங்க வேறேதும் மெய்யல்ல நான் போகும் வழி என்று சொல்ல நான் ஒன்றும் சித்தார்த்தம் அல்ல உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன உலகென்ன விதி என்ன விட என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே இந்த வாழ்க்கை வாடிக்கை இது வாழ வேடிக்கை இன்பம் தேடி வாழும் ஜீவன் எல்லாம் தவிக்கிது துடிக்கிது உடல் என்ன உயிர் என்ன உறவென்ன உலகென்ன விதி என்ன விட என்ன மனமே ஓடும் நதி எல்லாம் கடலோடு உடலெல்லாம் மண்ணோடு உயிர் போகும் இடமெங்கு மனமே நன்றி 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 மனமது செம்மையானால் மந்திரமும் ஜெபிக்கலாகாது ஆக மந்திரம் போட்ட வார்த்தையாக இருந்து விட்டாலும் இந்த இடத்தை வெகு சீக்கிரமாக ஆக உண்மையில் பார்க்கலாம் சரி அஞ்சு சரி இருக்கட்டும் மலரும் நிறுவுகளாக சசகணி சபாணி சாசா சசமகணி சபாணி சாசா நிசசம பா பாதமம மம கம கம கமனி பகரி சனி சப்தஸ்வர தேவி உணரு நீல் வரகாணம் அருடு நீ அழகில் மமனாவில் வாழும் எல் கவியில் ஒளி தீபமேற்றும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாடும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பாவை உன் பாதம் தேடி வரும் பாடல்
பரிமாறும் தேகம் கைகள் பொன்பேணி கலந்து மலர் பொய்கை கொண்டாடு விருந்து கைகள் பொன்பேணி கலந்து மலர் பொய்கை கொண்டாடு விருந்து இனி சொர்க்கமும் வேறுண்டு எனக்கு இந்த சுகமும் ஈடில்லை அதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி எங்கே இவை மூடும் இளமை கவிதை அரங்கேறு நேரம் மலர் கணிகள் பரிமாறும் தேகம் 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 நீரில் நின்றாடும் போது சுடும் நெருப்பாற்றில் தேகமாறும் நீரில் நின்றாடும் போது சுடும் நெருப்பாயின் தேகமாறும் அது நேரில் வந்தமாயும் இந்த நிலைமை எப்போது மாறும் நிலைமை மழை வேகமானால் என் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறு நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இனி நாடும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் நன்றி நன்றி நன்றி. தேவலோகத்துக்கு இணையாக பூலோகத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். நான் சற்று நேரம் அவரை சந்தித்தால்தான் உங்களை சிறிது நேரம் சிந்திக்க வைக்க முடியும். அப்படி சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் சுந்தரை நினைத்து சுந்தரம் நிறைந்ததும் முன் சிறந்த மங்கை இவள். சுந்தரமணி நினைத்ததும் முன் சிறந்த மங்கை இவள். இந்த உலகில் வருகிறான் காவலன். சந்திக்கலாம். நமோ நாராயண